லாஸ்ட் வீடியோவில் நம்ம லோட் பேலன்சர் பற்றி பார்த்துருப்போம். ஸோ லோட் பேலன்சரோட ஹை லெவலாக என்னென்னா லைக் உங்களுக்கு ஃப்ளட் ஆகி ரெக்வஸ்ட் வரும்போது இட் ஸ்பிளிட்ஸ் அமங் பீப்புள். அதாவது என்னென்ன மைக்ரோ சர்வீசஸோ இல்லை வந்துட்டு உங்களோட பாட்ஸ் என்னென்ன ரீஜனில் வச்சுருப்பீங்களோ அதுக்கேற்ற அல்காரிதமில் அது ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கும். நீங்கள் என்ன அல்காரிதம் செட் பண்ணியிருக்கீங்களோ. ஸோ 1 லட்சம் யூசர் வர்ற பேண்ட்வித்தில் 2 லட்சம் யூசர் வந்தால் அந்த 1 லட்சத்தை ஒரே இடத்துல கொடுத்துட்டோம்னா ஃபியூஸ். ஸோ அதனால் வந்து என்ன ஆகும்னா 1 லட்சத்தை ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுருக்கோம். மிச்சம் பேலன்ஸ் இருக்க 1 லட்சத்தை எப்படி லோடை பேலன்ஸ் பண்ணி அவங்கள எப்படி க்யூ பண்ணணும், இல்லை க்யூ பண்ணாமல் அவங்கள வந்து டைம் அவுட் அப்படின்ற மாதிரி ஏதாவது தள்ளி விடணுமா அப்படின்றத அந்த லோட் பேலன்சர் பார்த்துக்கும். ஓகேவா? பட் நம்ம இப்போ ஏபிஐ கேட்வேக்குள்ளே போகிறோம். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஏபிஐ கேட்வே ஹேஸ் லோட் பேலன்சர் இன் இட். பட் நான் அதை தனியாக படிக்கணும், தனியாக உங்களுக்கு சொல்லி தரணும், இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் அல்காரிதம்ஸ் அப்படின்றனால அது தனி வீடியோவாக போட்டேன். இது சின்ன வீடியோ தான். ஸோ பேசிக்காக என்னென்னா உங்கள்கிட்ட நிறைய மைக்ரோ சர்வீசஸ் இருக்குது. ஒரு பெரிய ஆர்கிடெக்சர் லெவலில் நீங்கள் வந்து ஒரு மைக்ரோ சர்வீஸ் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யூஆர் ஓனிங் நெட்ஃப்ளிக்ஸ். ஓகேவா? ஸோ நெட்ஃப்ளிக்ஸில் நீங்கள் உள்ளே போனோடனே உங்களுக்கு என்னென்ன மைக்ரோ சர்வீஸ் இருக்கக்கூடும் அப்படின்னு நீங்கள் ஹை லெவலில் பார்த்தீங்கன்னா யூ ஹாவ் யூசர். ஓகேவா? ஆனால் நோட்டிஃபிகேஷன் சென்ட் பண்ண ஒன்று, பேமெண்ட் பண்ண ஒன்று, அதுக்கப்புறம் டேஷ்போர்டுக்குன்னு ஒன்று, அனாலிட்டிக்ஸுக்குன்னு ஒன்று, மூவிஸ் அப்லோடு அதுக்கு ஒன்று, மூவிஸ் வாட்ச் பண்ண ஒரு மைக்ரோ சர்வீஸ். ஸோ இந்த மாதிரி அதிகபட்ச மைக்ரோ சர்வீசஸ் உள்ளே இருக்கா. ஸோ இவனுங்க எல்லாருக்கும் இப்போ ஸ்லாஷ் பேமெண்ட்ஸ்னு ஒருத்தன் இவன்ட்டாக இருக்கும், ஸ்லாஷ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே இருக்கும். லைக் நமக்கு காட்டாது. ஸ்லாஷ் யூசர்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் ப்ரொஃபைல்குள்ளே போனீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கானுங்க. இவனுங்க எல்லாரையும் எப்படி நாட் பண்ணி ஒன்றா கூப்பிட்டு வரது? ஸோ netflix.com/payments ஃப்ரண்ட் எண்டில் நீங்கள் அதை யூஆர்எல்ல போட்டுருவீங்க. இவனுக்கு எப்படி தெரியும் பேமெண்ட்ஸ்னால் இந்த பாடுக்குள்ளே தான் போகணுன்ட்டுன்னு? கண்ட்ரோலர் லேயரில் எழுதுவீங்க, அது ஒரு மைக்ரோ சர்வீஸாக தான் உட்காந்துருக்கும். அவனை எவன் டிஸ்கவர் பண்ணி ஓகே இது netflix.comலாம் என்கிட்ட வந்துருச்சு, இவனை இப்போ பேமெண்ட்ஸ்குள்ளே எப்படி அனுப்புறதுன்றத ஒரு சென்ட்ரல் சிஸ்டம் மாதிரி ஒன்று ஹேண்டில் பண்ணும். அவனுக்குள்ளே அது மட்டும் இருக்காது. ஒரு ஹேக்கர் வந்தால் அவனையும் பாதுகாக்கிற அளவுக்கு சக்தி இருக்கும். ஒரு பாடு வெடிச்சிருச்சு, நல்லா ஓடிக்கிட்டு இருக்க ஒரு பாடு வந்து வெடிச்சிருச்சுன்னு அப்படின்னாலும் அவன்கிட்ட வந்து மானிட்டரு, லாக்ஸ், அலர்ட் சென்ட் பண்ண ஒரு சிஸ்டம் இருக்கும். அது போக வந்துட்டு சர்வீஸை டிஸ்கவர் பண்ண அந்த பேமெண்ட்ஸ் நோட்டிஃபிகேஷன் அப்படின்றத டிஸ்கவர் பண்ணவும் ஒருத்தர் இருப்பான். அதுக்கப்புறம் வந்துட்டு லாக்டின் யூஸரா எப்படியாப்பட்ட யூசர் அப்படின்றத மானிட்டர் பண்ணுவோம். ஒரு மானிட்டரிங் சிஸ்டமும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு 6-7 காம்பனன்ட்ஸை ஒன்றா சேர்ந்து வச்சவன் தான் ஏபிஐ கேட்வே. ஓகேவா? இந்த ஒரு பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். நான் கிளையண்ட் அப்ளிகேஷன், நான் நெட்ஃப்ளிக்ஸை ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து ப்ரௌஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெக்வஸ்ட் வேலிடேஷன், ஆத்தரைசேஷன், சர்வீஸ் டிஸ்கவரி, இந்த மாதிரி நிறைய லேயர் இருக்குது. ஸோ ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருந்தால் லெட் மீ கோ ஃபார் அன் எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ ஹியர் நீங்கள் வந்து ஒரு மூவி பார்க்குறீங்க நெட்ஃப்ளிக்ஸில், அது வந்து துரந்தர் மூவி. ஓகேவா? நீங்கள் ஒரு ஆள் மட்டும் பார்க்க மாட்டீங்க. கன்சிடரிங் இட் ஆஸ் அன் அப்ளிகேஷன் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது ஒரு 10,000 பேர் வந்து நம்மக்கிட்ட துரந்தர்னு netflix.com/துரந்தர்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஃபில்டர் லேயர் 1 வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இது எப்படி வேணால் நடக்கலாம். ஸோ நாளைக்கெல்லாம் நடக்கலாம். இது ஹை லெவலில் ஏபிஐ கேட்வே இப்படி தான் பண்ணணும்னு அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் துரந்தர்.comனு netflix.com/துரந்தர்னு அடித்தோடனே, movies/துரந்தர்.comனு அடித்தோடனே அந்த 10,000 பேரில் எத்தனை பேர் ஃபில்டர் அவுட் ஆவாங்க அப்படின்றது லைக் அவங்க அடித்து கொடுத்துருக்கிற ரிக்வஸ்ட் படி இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நம்ம 10,000 பேர் வச்சுருக்கோம். ஒருவேளை netflix.comல ஸ்பெல்லிங் தப்பாக இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் /movie/துரந்தர்லேயும் ஸ்பெல்லிங் தப்பாக இருந்திருக்கலாம். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்காத யூசர் நிறைய பேர் என்ட்ரி போடுவாங்க, அதில் ஒரு ஃபில்ட்ரு. ஓகேவா? ஸோ லெட்ஸ் சி 10,000 பேரில் எக்கு தப்பாக, அதாவது என்ன சொல்கிறது, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோட இல்லை ரேட்டு லிமிட்டை தாண்டி அடித்தவங்க, இஃப் நெட்ஃப்ளிக்ஸ் ஆஸ் இட், ஸோ அந்த மாதிரி அடித்தவங்களில் ஃபில்டர் ஆகி ஒரு 5,000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 10,000 ஃபில்டர் டு 5,000, இது லேயர் 1. ஓகேவா? இப்போ அந்த 5,000 என்ன பண்ணுவாங்கன்னா எத்தனை பேர் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கியிருக்காங்கன்னு பார்ப்பாங்க. சப்ஸ்கிரிப்ஷனில் வேலிட் 1 ஸ்க்ரீனா 2 ஸ்க்ரீனா, 2 ஸ்க்ரீனில் எப்படி, அதெல்லாமே வந்து ஒரு டோக்கனாக மெயின்டைன் பண்ணி அவங்க வச்சுப்பாங்க. உள்ள லாஜிக் எப்படி ரன் ஆகுதுன்னு நமக்கு தெரியாது. ஈச் கம்பெனி ஹேஸ் இட்ஸ் ஓன் லாஜிக் இன்ஜின். ஸோ ஆனால் அந்த லாஜிக் படி பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேர் ஃபில்டர் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஃபில்டர் 2. ஓகேவா? நான் அடுத்த ஃபில்டரில் இந்த 1000 பேரில் எத்தனை பேர் வந்து மூவி விட்ட இடத்துலேருந்தே கண்டினியூ பண்ணுறாங்க, அவர் எத்தனை பேர் ஸ்டார்டிங்லேருந்து கண்டினியூ பண்ணுறாங்க,
அவங்களுக்கு தேவைப்படுற லோட் ரெக்வஸ்ட் என்ன, அதை எப்படி நம்ம மாடிஃபை பண்ணணும் அப்படின்றது, எங்கே அனுப்பணும். ஸோ இப்போ மூவி விட்ட இடத்துல இருந்தே நான் வந்து பார்க்கணும் அப்படின்னா நான் ஒரு இன்ஜின் வழியாக போவேன். கேஷுவலியாக போகணும் அப்படின்றத அவுட் பண்ணும், இல்லை அது என்ன மைக்ரோ சர்வீஸ்குள்ளே போகணுன்றத அவுட் பண்ணும். நான் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கணுன்னா அதுக்கு என்ன மைக்ரோ சர்வீஸ், அதுக்கு என்ன பாத்துன்றதை அது சொல்லும். ஸோ நம்மளோட டேட்டாவை எடுத்து அது ஒழுங்காக கொடுக்கணும். ஸோ இந்த இடத்துல ஒரு சர்வீஸ் டிஸ்கவரி இருக்கும். நம்ம எங்கே விட்டோன்றதை அதை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம் எங்கேயாவது, அதை தேடி கொடுக்கணும். ஸ்டார்டிங்லேருந்து எல்லா யூஸரும் பார்க்க முடியாது. ஸோ அந்த இடத்துல ஒரு ஃபில்டரை போட்டு இங்கேருந்து ஒரு 500 பேர் போயிடுவாங்க, இங்கேருந்து ஒரு 500 பேர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படி தான் நடக்கும். அப்புறம் அவங்க பேண்ட்வித்துக்கு ஏற்ற மாதிரி மூவி ஸ்ட்ரீம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபில்டராக இருக்குல்ல, இதெல்லாமே வந்து ஹை லெவலில் ஏபிஐ கேட்வே பார்த்துக்கும். மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி நவடேஸ் ஹேவ்ஸ் ஏபிஐ கேட்வே மேண்டேட்ரி. அவங்க செக்யூரிட்டியை மெயின்டைன் பண்ணோன்னா ஏபிஐ கேட்வே இஸ் மஸ்ட் அண்ட் இட் ஹேஸ் டு ஹாவ் திஸ் காம்பனன்ட்ஸ் ஃபிக்ஸ்ட். ஓகேவா? இதில் இன்னும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக ஆக்குவாங்க. எவ்வளோ ஸ்கேலபிளாக சிஸ்டம் போதோ அவ்வளோ. ஓகேவா? ஸோ இவனுங்களை ஹை லெவலில் மிடில் வேர்னு சொல்லுவாங்க. நான் சொன்ன மாதிரி ரெக்வஸ்ட் ஆத்தென்டிகேட் பண்ணு, அதுக்கப்புறம் ரேட் லிமிட்டரை உள்ளவை. ஓகேவா? ரேட் லிமிட்டர் இஸ் லைக் ஒரு ரிக்வஸ்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு யூசர் ஒரு மினிட்டில் அந்த ரிக்வஸ்ட்டை இத்தனை டைம் தான் வந்து கிளிக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு செட் பண்ணுவாங்க, மினிட் ஆர் ஹார் எப்படியோ. ஸோ அந்த மாதிரி ரேட் லிமிட்டர் அல்காரிதம் படி இருக்கும், நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஸோ அந்த ரேட் லிமிட்டரை செட் பண்ணுறது ஃபஸ்ட்டு ஆத்தென்டிகேஷன் காம்பனண்ட், அதுக்கப்புறம் ரேட் லிமிட்டிங் காம்பனண்ட், அதுக்கப்புறம் அந்த கார்ஸ் அந்த மாதிரி ரிக்வஸ்ட், அப்புறம் வந்து எஸ்எஸ்எல் கனெக்ஷன், அதுக்கப்புறம் ஹெல்த்தை பார்த்துக்கிறது. இது எல்லாமே வந்துட்டு ஒரு காம்பனண்ட்டாக இருக்கும். பிளாக் லிஸ்ட், ஒயிட் லிஸ்ட், ஐபி, இது ரெண்டுமே வந்து ஒரு செக்யூரிட்டி மாதிரி வச்சுக்கோங்களா, ஆத்தரைசேஷன் ஆத்தென்டிகேஷன் பண்ணுறதுக்கு. அண்ட் தென் லாக்ஸ் மானிட்டர். இப்போ ஒரு மைக்ரோ சர்வீஸ் வந்து வெடிச்சிருச்சு, பாரில் ஏதோ ஒரு பிரச்சனை, அது எக்ஸ்ட்ரீமாக 400 எரர்ஸ் ஆர் 500 ஸ்டேட்டஸ் கோட்ஸை த்ரோ பண்ணிகிட்டு இருக்கு அப்படின்னா இவெண்ட்டை தான் வரும். லாக்ஸ் அண்ட் மானிட்டர் இங்கே நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருந்தோம்னா ஏபிஐ கேட்வே தான் அதை ஹேண்டில் பண்ணும். ஸோ இது ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு டூல், உள்ள கான்ஃபிகர் செட் பண்ணுறது. சர்வீஸ் டிஸ்கவரி நான் சொன்னல, ஸ்லாஷ் பேமெண்ட், ஸ்லாஷ் நோட்டிஃபிகேஷன். அந்த ஸ்லாஷ் வந்தால் கரெக்டாக இந்த ப்ராடக்ட் தான் அனுப்பணுன்றது இவனுக்கு தான் தெரியும். இவன் உள்ளே போய் இவனோட கண்ட்ரோலர் லேயரில் யாருக்கிட்ட வந்து மேப் பண்ணுன்றதை பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி காம்பனன்ட்ஸ்லாம் இருக்கிறதா ஏபிஐ கேட்வே. இதில் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குது. கான்ஸ்ன்றது ரொம்ப இல்லை, காசு தான் கான்ஸ். ஓகேவா? ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நீங்கள் காசு கொடுக்கணும். இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் காம்பனன்ட்ஸ் வாங்குறீங்க, இது எல்லாத்துக்கும் நீங்கள் காசு கொடுக்கணும். உங்கள் அப்ளிகேஷன் அவ்வளோ காம்ப்ளெக்ஸாக இருந்துச்சுன்னா இதெல்லாம் நீங்கள் காசு கொடுத்து ஹை லெவலில் செட் பண்ணலாம். இல்லை அப்படின்னா சிம்பிளாக நீங்கள் செட் பண்ண போதும். இல்லைனா வேணான்றது லைக் இந்த மாடர்ன் ஏராவில் வந்து அந்த ஆப்ஷன் இல்லை. சிம்பிளான அப்ளிகேஷன் பண்ணுது. ஸோ காசு தான் கான்ஸ். அந்த காசு நீங்கள் எவ்வளோ வைப்பீங்களோ அது வந்து உங்களுக்கு ப்ரோவாக மாறும். ஓகேவா? அண்ட் தென் பாப்புலர் ஏபிஐ கேட்வே தீஸ் டேஸ் ஆர் அமேசான் ஏபிஐ கேட்வே அண்ட் தென் அஷூர் ஏபிஐ கேட்வே. உங்களுக்கே தெரியுது ஏடபிள்யூஎஸ், லைக் நீங்கள் ஏடபிள்யூஎஸோட இன்ஃப்ராக்குள்ளே இருக்கிறீங்க, உங்கள் S3, அதுக்கப்புறம் வந்துட்டு ரவுட் 52 அந்த மாதிரிலாம் நீங்கள் எடுக்கிறப்ப, IC2 இன்ஸ்டன்சஸ் அந்த மாதிரிலாம் எடுக்கிறப்போ அமேசான் ஏபிஐ கேட்வே ஈஸி டு இன்டெகிரேட். ஓகேவா? ஸோ லாட் ஆஃப் யூசர் யூஸ் தட். ஃப்ரீயாக தேர்ட் பார்ட்டி சைடில் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா காங் அண்ட் இன்ஜினெக்ஸ். காங் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்குது. இன்ஜினெக்ஸ் வந்துட்டு ஹேஸ் அ லாட் ஆஃப் கான்ஃபிகரேஷன், லைக் ஜாவா பேக்அண்ட் டெவலப்பர்ஸ் நோ இன்ஜினெக்ஸ் வெரி வெல், அவங்க அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ யா, இதுதாங்க ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் அபவுட் திஸ் ஏபிஐ கேட்வே. இஃப் யூ ஹேவ் எனி டவுட் ப்ளீஸ் ட்ராப் இட் இன் த comment and then hope we'll continue again. Thank you.